Hello everyone. நம்ம டே 6 ஆஃப் யூபிஎஸ்சி மிஷன் 100ல இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிசேட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம் ஒன்னுன்னு போட்டிருக்கு. அது என்ன நம்பர் சிஸ்டம் ஒன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து நம்ம அதில் நிறையா கொஷின்ஸ் வர்றதுனால அதில் கவர் பண்ண வேண்டிய ஏரியாஸ் நிறையா இருக்கிறதுனால 1 2 3 அப்படிங்கிற மாதிரி ஒரு 3 டெஸ்ட்டில் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸே வந்து அவ்வளோ இருக்குது, அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் எல்எம்என் இன்டூ டிஇஇடின்னு. ஸோ இங்கே எல்எம்என் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் அது 2 வாட்டி ரிப்பீட் ஆகுது. ஜென்ரலாக ஒரு 3 டிஜிட் நம்பரை ஒரு 4 டிஜிட் நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணால் அது ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த 4 டிஜிட் நம்பர் வந்து 1001 இருக்கும். அதே அந்த 3 டிஜிட் நம்பரை இப்படி இது கூட பண்ணோம்னா 2 ரிப்பீட்ஸ். இது வந்து 3 டிஜிட் நம்பருக்கு சொல்கிறேன். இதே வந்து 1001 அப்படின்னு வந்துச்சுன்னா 3 ரிப்பீட்ஸ். ஓகேங்களா? ஓகே. இது வந்து 3 டிஜிட் நம்பர். ஒரு 4 டிஜிட் நம்பர் ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா வந்து 301 வந்துச்சு அப்படின்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் ரிப்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி இன்டூ 1 இப்படின்னு இருந்துச்சுன்னா ஏபிசிடி ஏபிசிடின்னு வரும். சரிங்களா? இதுதான் பேட்டர்ன். ஸோ இந்த 3 டிஜிட் நம்பர் வந்து இந்த 4 டிஜிட் நம்பர் கூட மல்டிப்ளை ரிப்பீட் ஆகுது. டிஇஇடிங்கிறது 1001. ஸோ டி பிளஸ் இ அப்படிங்கிறது 1 பிளஸ் 0 ஈக்குவல் டு 1. அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ஏ அண்ட் பி ஆர் டிஃப்ரெண்ட் இன்டீஜர்ஸ் போத் ஆஃப் விச் ஆர் டிவிசிபிள் பை 5. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. இப்போ ஏவோ டிவிசிபிள் பை 5. ஏ வந்து ஒரு 15 எடுத்துக்கலாம், பியோ டிவிசிபிள் பை 5 10ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ பிளஸ் பி என்னவா இருக்கும்? 25. எது நாட் நெசசரிலி ட்ரூ? ட்ரூவாக இருக்கலாம். இப்போ பி வந்து 5ஆக இருந்துச்சு அப்படின்னா ஏ வந்து 15ஆக இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் பி வந்து 20 வரும். அப்போ டிவிசிபிள் பை 10. ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஏ பிளஸ் பி வந்து நாட் டிவிசிபிள் பை 10. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவங்க நாட் நெசசரிலி ட்ரூ கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே. நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காம்ப்ளெக்ஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில இது வந்து ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கு. ஓகே. ஸோ 100லேருந்து 300க்குள்ள எத்தனை நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ல் ஆரம்பிக்கவோ 1ல் முடியவோ இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் 100லேருந்து 199 வரைக்கும் எல்லா நம்பர்ஸும் 1ல் ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு 100 நம்பர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 199லேருந்து 300 வரைக்கும் இந்த 201 211 221 அப்படிங்கிற மாதிரி 1ல் முடியும் நம்பர்ஸ் ஒரு 10 வரும். ஸோ அப்போ 100 + 10 110 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாமே யூபிஎஸ்சியில் கேட்டகரி. யூபிஎஸ்சியில் சிசெட் எப்போவுமே கஷ்டமாக மட்டும்தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஈஸியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 4 டிஜிட் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் அதில் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. 1 2 3 4 தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி 2 and 3 வந்து அடுத்தடுத்து வரக்கூடாது. அதாவது 2 3ன்னு வரக்கூடாது, 3 2வும் வரக்கூடாது. இது ஒரு கண்டிஷன். 1 should not be immediately followed by 3. அதாவது 1 3யும் வரக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி 4 வந்து கடைசியில் வரக்கூடாது. இப்போ 4 டிஜிட் இருக்குன்னா இப்போ 4ல் முடியக்கூடாது. அதே மாதிரி இது தப்பு. அதே மாதிரி 1ல் ஆரம்பிக்கக்கூடாது. ஸோ இப்படி வந்து வரக்கூடாது. ஸோ இந்த 5 கண்டிஷன்ஸில் எத்தனை நம்பர்ஸை நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ரஃபாக வந்து 2ல் என்னெல்லாம் ஆரம்பிக்கலாம்? ஓகே. ஏன்னா 1000ல் ஆரம்பிக்கலாம், 2000ல் ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? 2க்கு அப்புறம் 1 வரலாம், ஏன்னா 3 வரக்கூடாது. 4 3 ஏன்னா 1க்கு அப்புறம் 3 வரக்கூடாது. அப்போ 2 1 4 3. அப்புறம் 2க்கு அப்புறம் 3 வரக்கூடாது. அப்போ 2 4 4க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 1 வரலாமா? 3 1 வரலாம். 2 4 1 3 வர முடியுமா? வர முடியாது. ஏன்னா இந்த ரூல் படி இதாயிடும். அப்புறம் 3 3க்கு அப்புறம் 2 வர முடியாது. அப்போ 4 1 2. ஓகே. 3க்கு அப்புறம் 4 2 1. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம் 2 வர முடியுமா? வர முடியாது. 1க்கு அப்புறம் தான் 3 வரக்கூடாதே தவிர 3க்கு அப்புறம் 1 வரலாம். 3 1 4 2. அவ்வளோதான். இப்போ 4ல் ஆரம்பிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 4க்கு அப்புறம் 2 3 3 2 சேர்ந்தே வர முடியாது. 4 2 3 1. அவ்வளோதான். சாரி, 4 2 1 3. 4
2 1 சாரி அதுவும் வராது. ஸோ 4 3 2 1 அது மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஓ சாரி, இங்கேயும் வரக்கூடாதா? அப்போ வந்து 4க்கு அப்புறம் 3 வரும், 1 2. ஓகேங்களா? ஸோ 4 3 1 2ங்கிறது ஒரு பாசிபிலிட்டி. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 6 டிஜிட் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரையல் அண்ட் எரர்லையும் போகலாம். ஓகேங்களா? ஸோ ட்ரையல் அண்ட் எரர்லையும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் 6ஐயும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? சாரி, 5 கண்டிஷன்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, ஒரு 3 டிஜிட் நம்பர் இருக்கு. அந்த 3 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஜிட்டும் டிஃப்ரெண்ட்டுன்ட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 அந்த மாதிரி தான் இருக்கணும். 1 1 1 அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆல் 3 டிஜிட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அந்த நம்பர் டிவிசிபிள் பை 7. அந்த நம்பரை ரிவர்ஸ் பண்ணால் டிவிசிபிள் பை 7. அப்போ எத்தனை 3 டிஜிட் நம்பர் பாசிபிள்? இப்போ 3 டிஜிட் நம்பர் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம என்னன்னா XYZன்னு எடுத்துக்கணும். இப்போ XYZ ஒரு 3 டிஜிட், ஏன்னா எப்பவுமே ரிவர்ஸ் பண்றாங்கன்னா XYZ XY அந்த மாதிரி எடுத்துட்டு ரிவர்ஸ் பண்ணுவோம், நமக்கு ஈஸியா இருக்கு. ரிவர்ஸ் பண்ணா என்ன ஆகும்? ZYX இருக்கும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம 100X பிளஸ் 10Y பிளஸ் Zன்னு எழுதலாம். இதை வந்து 100Z பிளஸ் 10Y பிளஸ் Xன்னு எழுதலாம். சரிங்களா? ப்ளஸ் ஒன்றும் இல்லை, 785 வந்து 700 பிளஸ் 80 பிளஸ் 5 எழுதலாம்ல, அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு நம்பர் இதுவும் டிவிசிபிள் பை 7, இதுவும் டிவிசிபிள் பை 7. இப்போ ரெண்டு நம்பருமே டிவிசிபிள் பை 7னா அதோட டிஃப்ரென்ஸும் டிவிசிபிள் பை 7 தானே. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 77 வந்து டிவிசிபிள் பை 7, 14 டிவிசிபிள் பை 7, ரெண்டோட டிஃபரன்ஸ் 63, அதுவும் டிவிசிபிள் பை 7 தானே. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா வர ரிமைண்டர் என்ன அப்படின்னா 99x மைனஸ் 99z. இதுவும் கேன்சல் ஆயிடும். இந்த 99 காமனா எடுத்துட்டோம்னா x மைனஸ் z வரும். இதுவும் டிவிசிபிள் பை 7, ஏன்னா டிஃப்ரென்ஸா இருக்கிற ரெண்டு நம்பர் டிவிசிபிள் பை 7 இருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸும் டிவிசிபிள் பை 7 தான். இப்போ 99 டிவிசிபிள் பை 7 கேட்டா கிடையாது. 91 டிவிசிபிள், 98 டிவிசிபிள். அப்போ இதுல இருந்து நம்ம எடுக்கும்போது x மைனஸ் z இஸ் டிவிசிபிள் பை 7. அப்ப x மைனஸ் zனா ரெண்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் சப்ராக்ட் பண்ணோம்னா 7 வந்தா இட் இஸ் டிவிசிபிள் பை 7. அப்ப என்ன அப்படின்னா வந்து x ஈக்குவல் டு 8, z ஈக்குவல் டு 1 இருக்கணும். இல்லைன்னா x ஈக்குவல் டு 9, z ஈக்குவல் டு 2 இருக்கணும். சரிங்களா? அப்போ 9 மைனஸ் 2 ஈக்குவல் டு 7, 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு 7. அப்போ 9 ஏதாவது நம்பர் 2, 8 ஏதாவது நம்பர் 1. இப்போ என்ன பண்ணணும்னா நார்மலா என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஐயோ கிடைச்சிச்சுன்னு டக்குன்னு 2 டிக் பண்ணிடுங்க. அது கிடையாது. ஏன்னா இப்போ 972ன்னு வச்சுக்கலாம். 972 வராது, 910 910 952 வந்து வரும். ஓகேங்களா? அப்போ 259 டிவிசிபிள் பை 7 தான். ஓகேங்களா? அதே மாதிரி 105 அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கும். ஓகே, அதே மாதிரி 1-8மே டிவிசிபிள் பை 7. ஸோ அப்போ மொத்தம் 4 நம்பர் இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதாவது இப்போ 9-2 டிவிசிபிள் பை 7னா 2-9 டிவிசிபிள் பை 7 தான். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் எடுத்து 2ன்னு டிக் பண்ணக்கூடாது. அதோட ரிவர்ஸ் போட்டு அந்த நம்பரை எடுத்து 4 டிஜிட்ஸ் மொத்தம் பாசிபிள். ஓகேங்களா? ஓகே, 99க்கும் 1000க்கும் நடுவில் எத்தனை நம்பர்ல 8 வந்து யூனிட் பிளேஸ் ஆக்குபை பண்ணுது? யூனிட் பிளேஸ்னா யூனிட்டு, டென்ஸு, ஹண்ட்ரட்ஸு, தௌசண்ட்ஸ். ஓகேங்களா? இது யூனிட்டு, 10, 100, 1000. ஓகேங்களா? ஸோ அதாவது கடைசியா 8 எத்தனை இடத்துல வரும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 99லேருந்து 199 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 10 இடத்துல 8 வரும். ஸோ 108, 118, 128 அப்படின்ட்டு 198 வரைக்கும் 10 இடத்துல வரும். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி 99லேருந்து 199 ஆர் 100லேருந்து 200ன்னு வச்சுக்கோங்க. 100லேருந்து 200 அப்படின்னா அப்புறம் 200லேருந்து 300 வரைக்கும் அதே 10, 300லேருந்து 400 வரைக்கும் அதே 10. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்டி. ஆனா 1000னா 10 வாட்டி தானே வரணும்னா கிடையாது. ஏன்னா நமக்கு ஆரம்பிக்கிறதே 99லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். அதனால
9 into 10 equal to 90 டைம். ஓகேங்களா? ஸோ 90 டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ 99க்கு 1000க்கு நடுவில் 8 வந்து யூனிட்ஸ் பிளேஸில் வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே. A 2-digit number is reversed. Larger of the two numbers is divisible by a smaller one. What is the largest possible remainder? ஓகேங்களா? எப்பவுமே ஒரு 2-digit நம்பரோ ஒரு 3-digit நம்பரோ ரிவர்ஸ் பண்றாங்க அப்படின்னா XY YX எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ ரிவர்ஸ் பண்ணி அதில் இருக்கிற ரிமைண்டர் வரணும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமமாக வரணும். ஓகேங்களா? இப்போ பட் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப மேக்ஸிமமாக போச்சுன்னா அதோட இதுவும் குறைய ஆரம்பிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 91 எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ 91 ரிவர்ஸ் பண்ணனா எனக்கு 19 வரும். ஓகேங்களா? ஸோ 19 4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 76. அப்போ எனக்கு இந்த ரெண்டை ரிவர்ஸ் பண்ண ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா எனக்கு 76னா 15 வரும். அப்போ 92 எடுக்கலாமான்னா 29னா 29 into 3 87. ஸோ எனக்கு ரிமைண்டர் வந்து 4 வரும். அப்போ 93னா 39 39 into 2 78. அப்போ எனக்கு ரிமைண்டர் வந்து 15 வரும். அப்போ 94 49 எடுக்கலாமா அப்படின்னா வந்து எனக்கு ரிமைண்டர் என்ன வரும்னா 45 வரும். ஓகே. அப்போ 95ஐயும் 59ம் எடுக்கலாம் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 36 வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 96 69னா இன்னும் கம்மியாகிட்டே தான் வரும். ஏன்னா இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாகுது. ஸோ எனக்கு வந்து 45 தான். இப்போ இதே ஒரு 3-digit நம்பர் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ எக்ஸ் ஒய் ஜெட்னா ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் இருக்கிற மேக்ஸிமம் டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ என்றைக்குமே ரிவர்ஸ் பண்ணால் எதில் மேக்ஸிமம் ரிமைண்டர் வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் நம்பர்ஸ் ரெண்டை எடுத்து அதை சப்ராக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து there are certain 2-digit numbers. Difference between the number obtained by reversing is always 27. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எத்தனை இது பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம்ல இங்கே அந்த தேர்ட் சம்மா சம்திங் லைக் தட். ஓகே, ஏதோ ஒரு சம் போட்டோம் நம்ம. ஃபிஃப்த்து சம் போட்டோம்ல அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ ஃபிஃப்த்து சம்மில் என்ன பண்ணோம் அதே தான் இங்கே பண்ண போகிறோம். இதுக்கு முந்தின சம்மில் என்ன பண்ணணுமோ அதான் பண்ண போகிறோம். ஸோ XY minus YX வந்து 27. ஓகேங்களா? அப்போது 10X plus Y minus 10Y plus X is equal to 27. ஸோ அப்போ இதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 9X minus 9Y equal to 27. 9 காமன் எடுத்தோன்னா x minus y is equal to 9x minus y is equal to 27. அப்போ x minus y is equal to 3. ஓகேங்களா? x minus y equal to 3. அப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கு 3 இருக்கிற மாதிரி நம்ம செட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ எந்த ரெண்டு சிங்கிள் டிஜிட் நம்பர் சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் 3 வரணும்னா 9,6. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 8,5. அப்புறம் 7,4. 6,3. 6,9 போடுறோம் ஏன்னா ஆல்ரெடி அது வந்துருச்சு. சரிங்களா? அப்புறம் 5,2. 4,1. அப்போ 6 பேர் இருக்கு. ஓகேங்களா? ஸோ 96, 85, 74, 63, 52, 41. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 5 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நன் ஆஃப் த அபோவ். ஓகேங்க. ஸோ ஏன்னா we have 6 numbers இருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் டு பி பிரிண்டட் இன் அ புக் கண்டெய்னிங் 150 பேஜ். ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 150 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 150 பேஜுக்கு எத்தனை டிஜிட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கு 1 to 9 பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 9 பேஜ் ஆஃப் சிங்கிள் டிஜிட் தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு 10லேருந்து 99 வரைக்கும் எல்லாம் 2 டிஜிட் நம்பர்ஸ். அப்போ எனக்கு வந்து 92 டிஜிட்ஸ் தேவைப்படும். ஏன்னா 10லேருந்து 99 வரைக்கும் எனக்கு 90 டிஜிட்ஸ் இருக்கு, 90 நம்பர்ஸ் இருக்கு, எல்லாமே 2 டிஜிட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எனக்கு 100லேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் பண்ணும் 150 பேஜ் பிரிண்ட் பண்ணும். ஸோ 100லேருந்து எத்தனை டிஜிட் இருக்கு 150க்குன்னா 51 டிஜிட் 3 டிஜிட்ஸ்.
see 101 to 150 வந்து பாத்தீங்கன்னா 50 100ல இருந்து அப்படின்னா ஏன்னா 100 ஆட் பண்றோம் so it will take 51 digits okay so அதை மல்டிப்ளை பண்ணோம்னா 9 180 153 okay so adding this 9 plus 3 12 so next வந்து 8 plus 1 9 9 plus 5 வந்து 4 again carry over 14 342 so total I need 342 digits to number the pages from 1 to 150 ஓகேங்களா இதே மாதிரி இன்னும் சம்ஸ் ரிப்பீட் ஆகும் யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ் ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ரிப்பீட்டட் டைம் ஃப்ரேம்ல அதே மாடல் சம்ஸ் வேற வேற மாதிரி ரிப்பீட் ஆகும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 3 -3 to -1 ஒய்யோட வேல்யூ -1 to 1 ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க since this is square நம்ம வந்து x 3,1 கூட எடுத்துக்கலாம் y அதே மாதிரி 1 to 1 இப்போ ஸ்கொயர்னா நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ தான் வரும் ஸோ எக்ஸ்ல இருந்து y சப்ராக்ட் பண்றதுனால x ஓட மேக்ஸிமம் வேல்யூவையும் மினிமம் வேல்யூவும் போட்டுக்கணும் ஸோ விச் இஸ் x ஸ்கொயர் வந்து இதோட தான் ரேஞ்ச் 9 1 y ஸ்கொயர்லோட மினிமம் வேல்யூ இங்க கொண்டு வந்துடும் ஸோ மினிமம் வேல்யூ வந்து -1 to 1 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது மினிமம் வேல்யூ 0 ஓகேங்களா ஸோ அப்போ மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் ஓகேங்களா ஏன்னா -1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் +1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் ஸோ 9 - 0 9 1 - 1 0 ஸோ அதோட ரேஞ்ச் வந்து 0 to 9க்குள்ள இருக்கும் ஓகேங்களா ஓகே ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் ஒய்யோட வேல்யூ வந்து கம்மி தான் ஏன்னா -1 to 1 பட் ஸ்கொயர் பண்ணும்போது அந்த ரேஞ்சுக்குள்ளேயே நின்றோம் ஓகேங்களா okay a number consists of 3 digit where okay 3 digit middle digit 0 இந்த மத்த x-க்கும் y-க்கும் sum வந்து 4 ஓகேங்களா so number formed by interchanging the first and last digit so y 0x அதை interchange பண்ணோம்னா இதை subtract பண்ணோம்னா நமக்கு 198 difference வரணும் ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா x plus y equal to 4ன்ட்டாங்க அப்ப x plus y equal to 4 இருந்துச்சுன்னா x, y என்னவா இருக்கும் 1, 3 இருக்கலாம் இல்ல 2, 2 இருக்கலாம் or 3, 1 இருக்கலாம் ஓகேங்களா சோ அப்போ 301 minus 103 is equal to 198 பட் 2 இருந்துச்சுன்னா 202 minus 202 0 தான் அப்போ வந்து நமக்கு இது மட்டும் தான் ஆன்சர் ஓகேங்களா சோ அப்போ the number should be 301 difference between the first and last digit 3 minus 1 is equal to 2 ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் கிவன் டேட்டாவை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து அதுவா வந்துடும் நம்ம பெருசா ஒன்றும் யோசிக்கவே தேவையில்லை ஓகேங்களா ஸோ இங்க ரொம்ப சிம்பிள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டிஜிட் ஆட் பண்ணா 4 வருது அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டி தான் அதுல சப்ராக்ட் பண்ணா எனக்கு 198 வரணும் ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் ஓகேங்களா ஓகே ஸோ வைல் ரைட்டிங் நம்பர்ஸ் ஃப்ரம் 700 to 1000 ஹவு மெனி நம்பர்ஸ் in which the digit in hundreds place okay so நமக்கு தெரியும் 100 10 யூனிட் டிஜிட் ஓகேங்களா ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா 100 வந்து 10 விட அதிகமா இருக்கணும் 10 வந்து யூனிட் டிஜிட்டோட அதிகமா இருக்கணும் ஓகேங்களா அப்போ 100 to 1000 அப்போ இங்க 7ல ஸ்டார்ட் பண்ணோம்னா இது 765 தான் இருக்கும் அப்போ அதே மாதிரி 764 763 762 761 அப்புறம் 760 அப்ப இங்க வந்து 6 பாசிபிலிட்டி வருது அதே மாதிரி அடுத்து 754 753 752 751 750னா 5 ஸோ இந்த மாதிரி கொண்டு போனோம்னா 6 5 4 3 2 1ன்னு வரும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 21 வரும் ஓகேங்களா இப்போ 7க்கு முடிச்சிட்டோம் அப்ப அடுத்து 8க்கு அப்ப 876 875 874 இந்த மாதிரி கொண்டு வந்தோம்னா இங்க 6 வந்த மாதிரி இங்க 7 வரும் அதே மாதிரி 7 plus 6 plus 5 plus 4 plus 3 plus 2 plus 1 இங்க எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து சால்வ் பண்ணணும் we should start to recognize the patterns ஓகேங்களா இங்க 65431 வர மாதிரி அடுத்த நம்பர்ல ஆரம்பிக்கும் 765431 வரும் அப்ப அடுத்து என்ன வரும் 865431 ஓகேங்களா ஸோ அப்போ வந்து 28 plus 8 எவ்வளோ 36 ஸோ அப்போ நமக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ வந்து 36 plus 28 plus 21 ஓகேங்களா அப்போ 5 1
85 நம்பர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம ரொம்ப சிம்பிளாக அப்ரோச் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஓகே, நம்பர் ஆஃப் டைம்ஸ் digit 5 will appear while writing the integers from 1 to 1000. நம்ம இதுக்கு முன்னால பார்த்த ஒரு இதில் 8 வந்து யூனிட்ஸ் பிளேஸ்ல எத்தனை வாட்டி வரும்னு கேட்டாங்களா, அதே மாதிரி இதை கேட்டிருக்காங்க. ஆனால் யூனிட்ஸ் பிளேஸ்னு வராமல் பொதுவா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் பிளேஸ்ல இப்போ யூனிட் பிளேஸ்ல 1லேருந்து 1000 வரைக்கும் எங்கெல்லாம் வரும். ஸோ யூனிட் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் 10 வாட்டி வரும். 5, 15, 25, 35 அப்படின்ட்டு. அப்போ 5லேருந்து 1000 வரைக்கும் எத்தனை செட் இருக்கு அப்படின்னா 10 செட். ஏன்னா 100 100 இருக்கு, 10 100 இருக்கு. ஓகேங்களா? 1 to 100, 101 to 200, 201 to 300 அந்த மாதிரி 10 வாட்டி வரும். ஸோ ஒவ்வொரு 1 to 100க்குள்ள 5 வாட்டி, 101 to 200க்குள்ள 5 வாட்டி அந்த மாதிரி வரும். அப்போ 10 into 10. ஓகேங்களா? அடுத்த டென்ஸ் பிளேஸ்ல ஸோ 51, 50, 50, 51, 52, 53 ஒவ்வொரு 100க்கும் அது ஒரு 10 வாட்டி வரும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு 10 into 10. ஓகேங்களா? ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல எங்க வரும்? 501, 500, 501, 502 அப்படின்ட்டு 500ல இருந்து 599 வரைக்கும் வரும். அப்போ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல ஒரு 100 நம்பர் இருக்கு. இங்க வந்து ஏன் 10 into 10 போடுறோம் அப்படின்னா 10 நம்பர் வந்து அந்த 100க்குள்ள இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 10 நம்பர் வந்து 100க்குள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் டேஷ் 5, இது டேஷ் 5 டேஷ், இது 5 டேஷ் டேஷ். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, இங்க ஒரு 100, மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 300. ஸோ டோட்டலாக 300 டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 1000 வரைக்கும் வந்து 5 வந்து ரிப்பீட் வரும். ஓகேங்களா? ஓகே, x is greater than or equal to 25. x வந்து greater than or equal to 25. y வந்து பார்த்தீங்கன்னா less than or equal to 40. ஓகேங்களா? ஸோ less than or equal to 0 கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது என்ன கரெக்ட்னு கேட்டிருக்கேன். x is greater than y. இப்போ x வந்து 26 இருக்கு, y வந்து 25 இருக்கு அப்படின்னா x is greater than y கரெக்ட். ஆனா x 26, y வந்து 40னே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இது தப்பு. சரிங்களா? ஸோ y minus x is greater than 15 அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன் எடுத்துக்கங்க. y minus x என்ன? 14. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் y minus x வந்து 14. greater than 15 கிடையாது. y minus x is less than or equal to 15 அப்படின்னா இங்கே less than 15. ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து ஆமாம், இதுதான் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ், இதுதான் மினிமம் வேல்யூ ஆஃப் இது மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய், இது மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்போ இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் எக்ஸ் வந்து 15 இருக்கும், 15 விட கம்மியாக தான் இருக்கும். கரெக்ட், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஏன்னா ஒய் மைனஸ் எக்ஸ்னா மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஒய்யையும் மினிமம் வேல்யூ ஆஃப் எக்ஸையும் எடுத்தோம்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 15 தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே ஓகே, நம்ம இதை பார்த்தோம்னா அந்த சொன்ன ரிப்பீட் ஆகும் அப்படின்ட்டு. ஒரு புக்கில் வந்து 0லேருந்து 1லேருந்து 150 பேஜஸ் அடிக்கிற மாதிரி இங்கே வந்து பிரிண்டரில் 1லேருந்து 3089 பேஜஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து சாரி 3089 டிஜிட்ஸ். அங்கே வந்து பேஜஸ் கொடுத்து டிஜிட்ஸ் கேட்டாங்க, இங்கே வந்து டிஜிட்ஸை கொடுத்து பேஜஸை கேட்குறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ 3089 டிஜிட் இருக்கு. அப்போ எத்தனை பேஜஸ் வந்து அடிச்சிருப்பாங்க அப்படின்னு. அப்போ அங்க படிச்சோம்ல, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் யூபிஎஸ்சி நமக்கு கொடுக்குற க்ளூஸ். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை ப்ராப்பரா படிச்சுட்டு போனோம்னாவே நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 to 9 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேஜில் சிங்கிள் டிஜிட் அடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி 10லேருந்து 99 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 90 பேஜில் 2 டிஜிட் அடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 100லேருந்து 999 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 900 பேஜஸ்ல 3 டிஜிட் அடிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதை ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 9, 180, 2700. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 9, 8, 8, 2889 பேஜஸ் 3 டிஜிட்டுக்கு வரைக்கும் மட்டும். ஓகேங்களா? ஏன்னா இங்கேயே அவங்க 1040 அதை கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக 1000 பேஜுக்கு மேலே அடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இன்னும் மிச்சம், ஏன்னா இனி மிச்சம் அடிக்கிறது எல்லாமே 4 டிஜிட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 3089லேருந்து
நம்ம 2889 சப்ராக்ட் பண்ணணும்னா ஸோ நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னா ரஃபா 200 பேஜஸ் 200 டிஜிட்ஸ் இருக்கு. 200 டிஜிட்ஸ்ல நம்ம எவ்வளோ பேஜஸ் அடிக்கலாம்னா 50 பேஜஸ் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 200 டிஜிட்ஸ்ல 50 பேஜஸ் வந்து நம்ம அடிக்கலாம். இப்போ 50 பேஜஸ்னா எதுலேருந்து எது வரைக்கும்னா 1000லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 1000லேருந்து 1049 பேஜஸ். ஏன்னா 1000ங்கிற ஒரு 4 டிஜிட் நம்பரை we should not forget. So 1049 pages will be found in the book. ஓகேங்களா? Okay, next. So 136 is added to 5B7. So resulting number வந்து 7A3. Okay, so possible value of B கேட்டிருக்காங்க. Okay, so இங்க வந்து பாத்தீங்கன்னா 6 plus இப்போ 136 இருக்குன்னு வைங்களேன், 5B7 6 plus 7 13 3 1. அப்போ இங்க A வருது. அப்போ இந்த ரெண்டு கூட B ஆட் பண்ணா எனக்கு A வருது. A வந்து சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட், அதான் இந்த டோட்டல் வந்து சிங்கிள் டிஜிட்டா டபுள் டிஜிட்டானா இங்க 5 plus 1 6 தான். அப்ப இங்க ஒரு ரிமைண்டர் ஒன்று போனா தானே எனக்கு 7 வரும். அப்போ வந்து 4 plus B is equal to 10 plus A. ஏன் 10 plus A போட்டிருக்கேன் புரியுதுங்களா? ஏன்னா A வந்து ஒரு 10க்கு மேல வந்த நம்பர், அந்த 1 கேரி ஓவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து 4 plus B is equal to 10 plus A. அப்போ B வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து 6 plus A. A ஓட 6 வேல்யூ அதிகம். ஓகேங்களா? அப்போ A வந்து 1 அப்படின்னா வந்து ஸோ B வந்து 2 இருக்கும். ஸோ B வந்து 7 இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேற ஏதாவது க்ளூ கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கலாம். 7 where A and B are this given 7A3 is exactly divisible by 3 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ 7A3 is divisible by 3 அப்படின்னா 7 plus 3 வந்து 10, 10 plus A should be divisible by 3. ஓகேங்களா? ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து B வந்து எனக்கு சிங்கிள் டிஜிட் தான் வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ A இதுல இருந்து ஏவுக்கு நான் 2 போட்டேன் அப்படின்னா பியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 8 இருக்கும். ஏன் வந்து ஏக்கு நான் 5 போட்டாலும் வரும்னா அப்போ பி வந்து பிஏ வந்து டபுள் டிஜிட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, ஸோ பிஏ வந்து டபுள் டிஜிட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏவோட வேல்யூ வந்து 2, பியோட வேல்யூ 8 தான் இருக்கணும். ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான். இப்போ வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஏவுக்கு நான் 5 அலாட் பண்ணேன் அப்படின்னா B வந்து 13 வந்துடும். ஆனா B வந்து எனக்கு சிங்கிள் டிஜிட் நம்பர், ஏவும் சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். ஸோ ஒன்லி பாசிபிள் வேல்யூ ஆஃப் B இஸ் 8. ஓகேங்களா? ஓகே, ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் வந்து 6. எக்ஸ் ஒய் ஜெட்ல என்னென்ன நம்பரா இருந்தா இது 6 வரும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அப்போ 1 2 3 1 plus 2 plus 3 அதே மாதிரி 1 3 2 1 அவ்வளோதான். ஸோ 2 3 1 ஏன்னா எக்ஸ் ஒய் ஜெட் 3 தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா? 2 1 3 3 1 2 3 2 1 இப்போ இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணுமே ஈக்குவலா இருக்க வாய்ப்பு இருக்கா? 2 2 2ன்னு. ஓகே, அதுக்கப்புறம் 4 வர வாய்ப்பு இருக்கா? 1 1 4 1 4 1 4 1 1. ஸோ மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டி இருக்கு? 10 பாசிபிலிட்டி இருக்கு. சரிங்களா? இந்த 10 பாசிபிலிட்டியில எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஜெட் ஈக்குவல் டு 6 வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஒரு 8 டிஜிட் நம்பரை 3ஆல டிவைட் பண்றாங்க பண்ணா ரிமைண்டர் 0 வரும். ஓகேங்களா? ஸோ அதுல ஒரு ஆல்பபெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அது என்ன வேல்யூ? இங்க வந்து பாத்தீங்கன்னா 4 2 5 2 7 4 6B இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணணுமான கிடையாது. எதெல்லாம் ஆட் பண்ணா 9 வருமோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 5ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா 9 வருமா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அடுத்து 2ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணா 9 வருமா? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். அப்ப மிச்சத்தை மட்டும் ஆட் பண்ணலாம். என்னைக்குமே டிவிசிபிள் பை 3க்கும் 9க்கும் பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா எதெல்லாம் பேர் பண்ணா 9 வருமோ அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருங்க. அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு. 6 plus 4 plus 2 plus B is divisible by 3. So இது வந்து 12 plus B is divisible by 3. 12 divisible by 3 இருக்கா? அப்ப B யோட என்ன வேல்யூ வந்தா நமக்கு திரும்ப divisible by 3னா B க்கு வந்து 4 வேல்யூ வர பாசிபிலிட்டி. B 0 இருந்தா ஸ்டில் divisible by 3 இந்த பேர். B வந்து 3 வந்தா 15 divisible by 3. B வந்து 6 இருந்தா 18 divisible by 3. B வந்து 9 இருந்தா
21 divided by 3. அப்போ பிக்கு வந்து 4 வேல்யூ பாசிபிள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதில் எத்தனை ஜீரோ கடைசியில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இது ஆல்ரெடி வந்து இந்த கிளாஸில் பார்த்துருப்போம். நமக்கு எத்தனை 5 and 2 பேர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ 5ல் ஒரு 5, 10 வந்து 2 into 5, 15 வந்து 3 into 5, 20 வந்து 4 into 5, 25 வந்து 5 into 5, 30 வந்து 2 into 3 into 5, ஏன்னா 2லேயே எழுதிக்கலாம். 35 வந்து 7 into 5, 40 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 into 2 into 2 into 5, 50 வந்து 2 into 5 into 5, 60 வந்து பார்த்தீங்கன்னா 55 வேறு இருக்குல்ல, இங்கே 45 ஸ்கிப் பண்ணிட்டேன்ல. ஸோ அது 9 into 5, 55 வந்து 11 into 5, இது வந்து 2 into 2 4, 4 into 3 12 into 5. ஓகேங்களா? நமக்கு 5 நிறையா இருக்குது. இப்போ 2வை மட்டும் நம்ம எண்ணுவோம். 1 2, இங்கே 2 2, இதை 2 into 2 into 2ன்னு எழுதலாமா? 2 3 4 5 6 7 8 9 10, 10 2 தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 10க்கு மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10. நமக்கு அதை தாண்டி நம்ம என்ன தேவையில்லை. நமக்கு 2 and 5 சேர்ந்தா மட்டும்தான் 10 வரும். அப்போ எத்தனை பேர் ஆஃப் 2 எத்தனை பேர் ஆஃப் 5 இருக்குங்கிறது தான் அத்தனை ஜீரோஸ். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான சம். பார்க்கத்தான் ஏதோ பெருசாக கொடுத்துருக்க மாதிரி. இப்போ எனக்கு ஒரு ஏ வந்து ஒரு 15 வச்சுக்கலாம், பி வந்து 13 வச்சுக்கலாம். ஓகே. ஏலேருந்து நான் 10 சப்ராக்ட் பண்ணி பியில் 10 சேர்த்துனோம்னா தான் 2 ஈக்குவலாக வரும். அப்போ இது கூட ஏதாவது நான் சேர்த்துனேன்னா தான் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக வருதுன்னா இது கம்மியாக தானே இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி எஸ் கூட ஏதாவது சேர்த்துனோம்னா தான் இந்த வேல்யூ வருதுன்னா எஸ்ஸும் கம்மியாக தான் இருக்கு. அப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ண, எதை கழிக்கிறோமோ அதை எடுத்துக்கணும். எதை சப்ராக்ட் பண்ணுறோம்? பி ஆர். ஸோ பி மைனஸ் 2016 இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2018. இப்போ இது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா பி இஸ் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் 2. ஓகே. ஸோ ஆர்லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணால் தான் பிக்கு ஈக்குவல். அப்போ எது கிரேட்டர்? ஆர் இஸ் கிரேட்டர் தேன் பி. ஸோ அப்போ லார்ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர் கேட்டிருக்காங்க, தட் இஸ் ஆர். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வந்து இப்போ பிவைக்யூஸ் பேஸ் பண்ணியே நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் நம்பர் சிஸ்டம் இன்னும் முடிக்கல, ஏன்னா ஹையர் டிவிசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் 2020க்கு முன்னால் 2019 வரைக்கும் தான் நான் பிவைக்யூஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அதில் ரொம்ப சிம்பிளாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கிராஜுவலாக டஃப் பண்ணிட்டே போகலாம். ஓகேங்களா? ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எனி டவுட்ஸ் ஜஸ்ட் கமெண்ட் பிலோ. So I will take it out and answer in the next class. Okay, all the best students.